வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. சரி, வாங்க இப்போ கதை கேட்கலாம். ஒரு பன்றி ஒன்று உணவை தேடி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தது. பாவம், அது காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை. மாலை நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் உணவு கிடைச்ச பாடு இல்லை. இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சது தான் மிச்சம். ரொம்ப பசியால் அப்படியே சோர்ந்து போயிடுச்சான். அப்போ தான் அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு பசு வந்தது. அது அந்த பன்றியை பார்த்து, பன்றியை எதுக்காக இப்படி அலையிற, என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்குது. அப்போ பன்றி சொன்னதா, நான் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, பட்னியாக இருக்கேன், எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ தான் பசு சொன்னதா, இதுக்கா நீ கவலைப்படுற, வா வா, உனக்கு உணவு இருக்கிற இடத்த காட்டுறேன், நீ தாராளமாக நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். எனக்கு உணவா, என்னது, எங்கே இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுச்சு பன்றி. நான் தினமும் புல்வெளியில் புல் மேய்வேன்ல, அந்த புல்வெளிக்கு பக்கத்துலேயே ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் கிழங்குகளெல்லாம் பயிர் செஞ்சுருக்காங்க. நான் அந்த தோட்டத்தை காட்டுறேன், நீ அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி அந்த கிழங்குகளை நோண்டி உன் இஷ்டப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசை காட்டுச்சு பசு. இந்த பன்றிக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. சரி சரி, வா வா, உடனே போகலாம் அப்படின்னு பசுவையும் கூட்டிகிட்டு அந்த தோட்டத்துக்கிட்ட போச்சான். அப்போ அந்த பசு சொல்லிச்சான், இதோ இந்த தோட்டம்தான், இதுக்குள்ளே நீ போய் உனக்கு வேண்டிய கிழங்குகளை நோண்டி சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த பன்றி, நீயும் வாயேன், உனக்கும் இந்த கிழங்குகள் பிடிக்கும் தானே, நீயும் சாப்பிடலாமே அப்படின்னு பசுவை கூப்பிட்டது. ஆனால் பசு என்ன சொல்லிடுச்சு, எனக்கு என்னமோ இன்றைக்கி வயிறே சரியில்லை, அதனால் இந்த புல்வெளியில் இருக்கிற புற்களையே நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ தோட்டத்துக்குள்ளே போ, உனக்கு வேண்டியதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சான். இந்த பன்றி ரொம்ப ஆசையோட ஆத்திரத்தோட அந்த வேலியை உடச்சிக்கிட்டு இந்த தோட்டத்துக்குள்ளே போய் அங்கே இருந்த கிழங்குகளை நோண்டி சாப்பிட ஆரம்பிச்சது. அதால் அதை கட்டுப்படுத்திக்கவே முடியல. வேண்டும் மட்டும் நிறைய கிழங்குகளை நோண்டி சாப்பிட்டுட்டே இருந்ததாம். அப்போ திடீர்னு தோட்டக்காரன் தடியோட உள்ளே நுழைஞ்சிட்டான். இந்த பசு அவனை பார்த்துச்சு. ஆனாலும் அந்த பன்றிக்கு அவனுடைய வருகையை சொல்லாமல் அது மட்டும் தப்பிச்சு போயிடுச்சு அமைதியாக. இந்த பன்றி அவன் வந்தது தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்போ இந்த தோட்டக்காரன் இந்த தடியால் அந்த பன்றியை நல்லா அடிச்சிட்டான். பாவம் பன்றி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இப்படி தாங்க, இந்த தீயோர் சொல்கிற அறிவுரையை கேட்டாலே துன்பம் தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்களேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோடு நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.